ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது கோணாங்குப்பம் புனித பெரியநாயகி அம்மாள் ஆலயம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், இது வீரமாமுனிவரால் கட்டப்பட்டது. வீரமாமுனிவர் அப்படின்றவர் இத்தாலியில் பிறந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் அழகாக கற்றுக்கிட்டு நிறைய காவியங்களையும் எழுதியவர். இவர் ஊர் ஊராக சென்று நிறைய ஓலைச்சுவடிகளை தேடி அலைந்து நிறைய ஓலைச்சுவடிகள் மூலமாக தமிழை வளர்க்க அவர் நிறைய பாடுபட்டிருக்கார். அதனால் அவருக்கு ஓலைச்சுவடி சாமியார் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. அவர் பல இடங்களில் மறையை பரப்புவதற்காக, கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காக இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி தெரிந்திருக்கிறார். அதன்படியாக மதுரையிலிருந்து இங்கே ஒரு மாதாவுடைய சுரூபத்தை வாங்கிறதுக்காக சென்னை போயிருக்கார். அவர் சென்னை போயிட்டு 2 சுரூபத்தை வாங்கிட்டு விருதாச்சலம் ஊரில் கோணாங்குப்பம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் அவர் ஒரு மரத்தடியில் தங்கி இளைப்பாறலாம் அப்படின்னு சொல்லி படுத்திருக்கார். அப்போது அங்கே அந்த வழியாக இருக்கிற ஆடு மாடு மேய்க்கிற பிள்ளைங்க ஒரு சுரூபத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டுருக்குறாங்க. அப்படி ஓடும்போது அந்த சுரூபத்தை அவர் தூங்கி எழுந்து பார்த்த உடனே அந்த சுரூபத்தை காணலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கேயும் இங்கே தேடி பார்த்துட்டு அவர் அந்த வழியாக போயிட்டுருக்கார். கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு ஒரு செய்தி வருது. அந்த இடத்துல அந்த சுரூபம் ஒரு சின்ன ஆலயம் அமைச்சு அந்த ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் வழிபட்டுருக்குறாங்க. என்ன காரணம்னு பார்த்தா, அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷருக்கு அவர் குழந்தை இல்லாமல் அவர் அந்த சுரூபத்தை வணங்கி அந்த சுரூபம் அவர் கனவில் எனக்கு ஒரு கோயிலை கட்டுன்னு சொன்னதாகவும், அவர் அந்த கோயிலை கட்டி அந்த சுரூபத்தை வழிபட்டதாகவும், அதனால் அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்ததாகவும் அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட வீரமாமுனிவர் அந்த இடத்துக்கு அன்னைக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கிறார். அவர் இங்கேயே தங்கி தேம்பாவணி அப்படின்ற ஒரு அழகான நூலை எழுதியிருக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் தமிழுக்கும் கிறித்துவ மக்களுக்கும் நிறைய அரும்பணிகளை ஆற்றி 1747ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் நாளில் தமது 67ஆம் வயதில் உயிர் துறந்தார்.